பொது காலத்தின் 32ஆம் ஞாயிறாம் அன்று இவ்வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள நாம் அனைவரும் சுயநலமில்லா பகிர்தல் நிறைவாழ்வை நமக்கு தரும் என்பதனை உணர்ந்து செயல்படுவோம். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்முடன் இருந்த அனைத்தையுமே ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் எனும் இறை வார்த்தைக்கு ஏற்ப தாழ்ச்சியுள்ள நொறுங்குண்ட இதயமே சிறந்த காணிக்கை என்பதை எம்மால் அனுபவிக்க முடிகிறதா? சிந்திப்போம். கோடி கோடியாய் கொண்டு வந்து கொடுத்தால்தான் காணிக்கை என்பதன்று, இருப்பதை முழு மனதோடு அளித்தாலே அதுவே சிறந்த காணிக்கையாகும். சரப்தா பெண்ணும் ஏழை கைம்பெண்ணும் இதையேதான் செய்தார்கள். இவ்விரு கைம்பெண்களின் நிகழ்வுகளும் நம் வாழ்விற்கு 3 படிப்பினைகளை கற்றுத் தருகின்றன. ஆண்டவரை வாழும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கை, அவர் வாழும் கடவுள் என்றால் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்கிற அதீத நம்பிக்கை, அவர் பார்த்து கொள்ளாவிட்டாலும் என் இயல்பு இதுதான். எனவே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற எண்ணமே சிறந்த காணிக்கையாகும். தொடரும் வழியில் சமரசமின்றி நற்காரியங்களை செய்வோம் என்கிற திடத்துடன் செயல்பட மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கேற்போம். ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. காலை வேளையிலேயே ஆண்டவருடைய பாதம் வந்து எங்களையும் எங்கள் வாழ்வு முழுவதையும் அவர் கையில் ஒப்புவித்து வாழக்கூடிய வலிமையை
இத்திருப்பலி வழியாக வேண்டும்படி வந்திருக்கின்றோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியில் பங்கெடுத்து இறை ஆசிரை எப்போதும் பெற்று வாழும் மக்களாக இருக்க சிரம் தாழ்த்தி நம் பலவீனங்கள் குறை குற்றங்களுக்காக மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வனை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக முதல்வனை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். நன்னாதி கண்ணனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம். திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். ஆமென். ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் நீரே அகற்றி அருள்வீராக. அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலே வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர் வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலயத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவியாக. விடுதலை நாயகனே, எம்மை மீட்க வந்தருளும். திருப்பா 146. விடுதலை நாயகனே, என்னை மீட்க வந்தருளும். ஒடுக்கப்பட்டோருக்கு
விடுதலை நாயகனே எம்மை மீட்க வந்தருளும். மனதோர்க்கு மகிழ்ச்சியும் தீய மனதோர்க்கு வீழ்ச்சியும். மனதோர்க்கு மகிழ்ச்சியும் தீய மனதோர்க்கு வீழ்ச்சியும் தருபவர் ஆண்டவர் நம் விடுவிக்கும் நாயகன். தருபவர் ஆண்டவர் நம் விடுவிக்கும் நாயகன். விடுதலை நாயகனே எம்மை மீட்க வந்தருளும். விடுதலை நாயகனே எம்மை மீட்க வந்தருளும். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 24 தொடக்கம் 28 ஏறாக. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாயிருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்கு நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கின்றார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்காக மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறு கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. இளையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12 திருவசனங்கள் 41 தொடங்கி 44 ஈறாக. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராத்துக்கு இணையாக 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கின்றாள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவருமே தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் போதனைகள் எப்பொழுதும் எங்களுடைய மனநிலைகளை சரி செய்வதாகவே இருக்கும். எந்த ஒரு வார்த்தையின் ஆழத்திலும் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை போலவே மனநிலை இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் அவருடைய இறையாட்சி பணியை செய்வதற்கும் அந்த இறையாட்சியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கும் அந்த இறையாட்சி இறைவனுடைய திருவுளத்தின்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் சரியான அடிப்படையான தேவை மனநிலை என்பதை இயேசு புரிந்து வைத்திருந்தார். எனவே சீடர்களுக்கு அடிக்கடி தன்னுடைய போதனைகளில் சீடர்களின் மனநிலைகளை சரி செய்தார். சில வேளைகளில் சீடர்களுக்கு ஆசை வந்தது, ஆண்டவரே, நீர் தேவராஜ்யத்தில் வரும் பொழுது என்னுடைய ஒரு மகன் வலப்புறமும் இன்னொரு மகன் இடப்புறமும் என்று. அந்த மனநிலை தப்பு என்று கற்றுக் கொடுத்தார். பேதுரு சில வேளைகளில், ஆண்டவரே, துன்பங்களை வாழ்க்கையில் சந்திக்க கூடாது, ஓடி ஒளிந்து விடுவோம் என்று சொன்ன பொழுது மனநிலைகளை சரி செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு காணிக்கை பெட்டிக்கு அருகிலே இருந்து காணிக்கை போடுகிறவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் காணிக்கை போட்டார்கள். ஒரு ஏழை கைம்பெண்ணும் காணிக்கை போட்டாள். உடனே இயேசு என்ன செய்கிறார்? வார்த்தை சொல்லுகிறது, தம் சீடர்களை அருகில் அழைத்து அந்த ஏழை கைம்பெண் போட்ட காணிக்கையை குறித்து ஆண்டவர் சீடர்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கிறார். பார்த்தீர்களா? மற்ற எல்லாரும் தங்களுக்கு இருந்தவற்றில் இருந்து கொடுத்தார்கள். இவள் தமக்கு இருந்தவற்றையே கொடுத்தால். இரண்டுக்கும் வித்தியாசம். எனவே இயேசு சீடர்களின் மனநிலையை எப்படி திருத்துகிறார், மாற்றுகிறார் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் கவனிக்கலாம். முதல் வாசகம் 1 அரசர் புத்தகத்திலே ஒரு கைம்பெண்ணினுடைய வாழ்க்கை. நற்செய்தி வாசகம் ஒரு கைம்பெண்ணினுடைய வாழ்க்கை. முதல் வாசகத்தில் கைம்பெண் பசியோடு, பட்டினியோடு, வெறுமையோடு இருந்தாள். நற்செய்தி வாசகத்தில் கைம்பெண் காசு பணம் இல்லாமல் ஏழையிலும் ஏழையாய் இருந்தாள்.
முதல் வாசகத்தில் கைம்பெண் தனக்கு இல்லாமல் இருக்கிற வேளையிலும் எலியா இறைவாக்கினனுக்கு தன் வீட்டில் இருந்த கொஞ்ச மாவில் தன்னுடைய வயிற்று பசியை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இறைவாக்கினனுக்கு உணவு கொடுத்தாள். நற்செய்தி வாசகத்தில் கைம்பெண் தனக்கு இல்லாத நிலையிலும் 2 செப்புக்காசு என்பது நாணயங்களிலெல்லாம் சிறிய நாணயம், நாணயங்களிலெல்லாம் மிக பெறுமதி குறைந்த நாணயம், அதுதான் அவளிடம் இருந்தது. அதையே அந்த பெட்டிக்குள் போட்டுவிட்டாள். இதில் இருந்து நமக்கு என்ன படிப்பினை? யூதர்கள் வறுமையை கடவுளின் சாபம் என்று கணித்து வைத்திருந்தார்கள். Famine is a curse from God. ஏழை கைம்பெண்கள் வறுமையில் இருந்தார்கள், ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்தார்கள். அடுத்தவர்களில் தான் எப்போதும் தங்கி இருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் அந்த வறுமையில், ஏழ்மையில், யூதர்களின் கணிப்பில் சபிக்கப்பட்டவர்கள் என்று முத்திரை பொறிக்கப்பட்டவர்கள் கடவுளின் பார்வையில் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் இன்றைய வாசகங்களில் உயர்த்தப்படுகிறார்கள். சரைபாத்து என்கின்ற ஊருக்கு எத்தனையோ ஏழை எளியவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் எலியா என்கிற வல்லமையுள்ள இறைவாக்கினனை குறிப்பிட்ட அந்த விதவையின் வீட்டுக்கு அனுப்பி, நீ சபிக்கப்பட்டவள் அல்ல, ஆசீர்வாதத்துக்குரியவள் என்று உறுதி கொடுக்கிறாள். காணிக்கை பட்டியில் காணிக்கை போட வந்த விதவை அங்கிருந்த எல்லா யூத பெரியார்களையும் விட உயர்த்தப்பட்டாள். அவளுடைய மனநிலையும் அவளுடைய கொடுப்புத்தன்மையும் அவளுடைய இறை அர்ப்பணமும் அவளை அத்தனை பேருக்கு முன்னாலே உயர்த்தி ஆசீர்வதித்து வைக்கப்படுகிறாள். எனவேதான் இயேசுவை பாருங்கள், 1000 பேர் வந்து போகிற தேவாலயத்தில் ஒரு பெண்ணை எடுத்து தன் சீடர்களை கூப்பிட்டு படிப்பினை கொடுக்கிறாள். இந்த தேவாலயத்துக்குள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாருங்கள், எத்தனை பேர் வழிபட வருகிறார்கள் பாருங்கள், எத்தனை பேர் கடவுளுக்கு கொடுக்கிறார்கள் பாருங்கள், எத்தனை பேர் காணிக்கை கொடுக்கிறார்கள் பாருங்கள், எத்தனை பேர் வழிபாடுகள் ஜெபங்கள் என்று வருகிறார்கள் பாருங்கள். ஆனால் இந்த விதவை கைம்பெண் எல்லாரையும் விட உயர்த்தப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று இயேசு சீடர்களுக்கு சொன்ன பொழுது சீடர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ஏன் தெரியுமா? இதனுடைய பின்னணி இப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் 3 நிலைகளில் இருந்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டலாம். இன்றைக்கு அதுதான் உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு போராட்டம், எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு துன்பத்துக்கு நாம் முகம் கொடுத்தாலும் அதை 3 நிலைகளில் நாம் சந்திக்கலாம். ஒன்று, நம்மிடம் இருக்கிற பண பலம், அரசியல் பலம், அதிகார பலம், சமூகத்தில் இருக்கிற அந்தஸ்து பலம், இதை வைத்து வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதில் ஓரளவுக்கு நாம் வெற்றி காணலாம். அது நோயாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், வருத்தவாதிகளிலும் மேலான அவமானங்களாக இருக்கட்டும், தங்களிடம் காசு பணம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, இதை வெற்றி கொள்ளலாம் என்று வாழ்க்கையில் போராடி வெற்றி காண்பவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது வகையினர் எல்லா வேளையிலும் தங்கள் மனபலத்தை நம்பி, மன வலிமையை நம்பி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, மன வலிமை இருக்கிறது, நான் அதை வெற்றி கொள்ள முடியும் என்று ஓடுகிறவர்கள். மூன்றாவது பலம் இறை பலம். என்ன நேர்ந்தாலும்
ஆள் பலம் இல்லை, பண பலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, அரசியல் பலம் இல்லை, சொந்த வாழ்க்கையிலும் போராட வலிமை இல்லை. என்ன செய்யலாம்? இறை பலம். எனவே ஆள் பலம் அல்லது பண பலத்தில் வாழ்க்கையை வாழுகிற கூட்டம் இருக்கிறது. சுயமான சொந்தமான மனித மன வலிமையில் வாழ்க்கையை வெல்லலாம் என்று நினைக்கிற கூட்டம் இருக்கிறது. இதையும் தாண்டி எதுதான் கையில் இருக்கிறதோ இல்லையோ, வறுமையோ வளமையோ, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமோ அல்லது தாழ்த்தப்பட்டிருக்கிறோமோ, கடவுள் பலம் இருந்தால் வெற்றி பெறலாம் என்று வாழ்கிறவர்களே. இன்றைய சொல்லப்படுகிற எல்லா நிலைகளையும் சிந்தித்து பாருங்கள். எலியா இறை பலத்தை நம்பி வாழ்ந்தவன். பழைய ஏற்பாட்டு வார்த்தையில் சொல்லப்பட்ட கைம்பெண் இறை பலத்தை நம்பி வாழ்ந்தவள். நற்செய்தியில் இயேசு உதாரணமாய் எடுத்து காட்டிய கைம்பெண் இறை பலத்தை நம்பி வாழ்ந்தவள். ஏன்? இயேசு தன்னுடைய பணிவாழ்வு முழுவதும் கடவுளுடைய பிதாவினுடைய பலத்தை நம்பி வாழ்ந்து வெற்றி கண்டவர். எனவே சீடர்களுக்கு சொல்லுகிறார், இந்த உலகம் உங்களுக்கு 1000 படிப்பினைகளை கொடுக்கும், ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமா, ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இறை சித்தத்தில் நீங்கள் வெற்றி காண வேண்டுமா, கடவுள் பலத்தை நம்புங்கள். எனவே எனக்கு நேசமானவர்களே, ஆண்டவருடைய பாதத்திலே இந்த வார்த்தைகளை சிந்திக்கிற பொழுது சில வேளைகளிலே நாம் இன்னும் ஆழத்துக்கு போய் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறோமாக இருந்தால் எங்களுடைய மனசு உடனடியாக எங்கே போகிறது? நமக்கு இருக்கிற அந்தஸ்தா, பணமா, கௌரவமா, எங்களுடைய சுய ஆற்றலா, அல்லது எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் பலம்? ஆண்டவர் இருக்கிறார், கைவிட மாட்டார். ஆண்டவர் இருக்கிறார், பார்த்து கொள்ளுவார். நான் இந்த ஆலயத்துக்கு வந்த பின்பு இந்த கோயிலை கட்டும் பொழுது அதை மிகவும் அதிகமாய் அனுபவித்திருக்கிறேன், அனுபவமாய் கண்டிருக்கிறேன். எவ்வளவு ஒரு உச்ச கட்டத்திற்கு போய் இதற்கு மேல் இதில் வெற்றி கிடைக்குமா, வெல்லலாமா, போகலாமா, இதிலே நமக்கு இருக்கக்கூடிய முடிவு என்ன என்று யோசிக்கிற பொழுது நான் மனதில் ஒன்றைத்தான் நினைப்பேன், கடவுளுடைய காரியம் அவர் பார்த்து கொள்ளுவார். எதையும் யோசிக்காதே, ஆண்டவர் கூட இருக்கிறார் என்று மட்டும் யோசி. உன்னுடைய காரியத்தில் வெற்றி, ஆசீர்வாதம் நிச்சயத்திலும் நிச்சயம். எனவே இன்றைக்கு அடிப்படையில் யூதர்களுடைய சபிக்கப்பட்ட மனநிலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையாய் மாற்றுகிறார். யூதர்களின் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை முறையில் இருந்தவர்களை ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்கிற அடையாளத்தை இயேசு கொடுக்கிறார். தீண்டாதவர்கள், தொடக்கூடாதவர்கள், ஓரம் கட்டப்பட வேண்டியவர்கள் என்கின்ற கணிப்பில் இருந்த மக்களை ஆண்டவர் இறையாட்சிக்குரிய மக்களாய் எடுத்து ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாய் அடையாளம் காட்டுகிறார். எனவே நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் மாறுவதற்கு என்ன செய்யலாம்? இன்றைக்கு விதவைகள், நற்செய்தியிலும் முதல் வார்த்தையிலும் சொல்லப்பட்ட விதவைகள் நமக்கு நல்ல ஒரு ஆண்டவருடைய பாதத்திலே இந்த படிப்பனைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். 3 எளிமையான சிந்தனைகளை இன்றைக்கு மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம். முதலாவது, எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க, பகிர தயாராக இருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஏதோ ஒன்று கொடுக்கிற பொழுது உங்கள் மனநிலைகளை பார்த்து கொள்ளுங்கள். எதை கொடுக்கிறீர்கள்? நம்முடைய வீட்டுக்கு ஒரு ஏழை வந்தாலும் சரி, அல்லது ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது நத்தார் பண்டிகை வரும் பொழுது கொடுத்தாலும் சரி, ஒரு நல்ல காரியத்தில் கொடுத்தாலும் சரி, மனநிலைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சீடர்களுக்கு சொன்னார், வைத்துக்
கொண்டுதான் மற்ற எல்லாரும் கொடுத்தார்கள், இவள் தனக்கு வைத்திருந்ததையே கொடுத்தாள். அங்கு அந்த விதவையினுடைய மனநிலை ஆண்டவர் மெச்சுகிறார். தனக்கு இல்லை, இதை கொடுத்து விட்டால் தனக்கு இன்றைய உணவுக்கு ஒன்றுமில்லை என்று தெரிந்தும் அவள் கொடுத்தாள். பரவாயில்லை, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எனவே எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மகிழ்ச்சியான வாழ்வினுடைய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய வாழ்வினுடைய அடிப்படை மந்திரத்தை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். முதலாவது, கொடுங்கள், எப்போதும் கொடுங்கள். உங்கள் தாளந்துகளை கொடுங்கள், திறமைகளை கொடுங்கள், கடவுளுடைய ராஜ்யத்துக்காக நேரத்தை கொடுங்கள், உங்கள் ஆற்றல்களை கொடுங்கள், உங்கள் அறிவை கொடுங்கள், உங்களுடைய நல்ல விழுமியங்களை பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, மற்றவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, வளரும் சந்ததிக்கு கொடுங்கள். அது ஒரு கொடுப்பு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்போதும் ஏதோ ஒன்று, என்னால் அடுத்தவருக்கு நல்லது எதுவும் நடக்க முடிந்தால் அதை செய்து கொண்டே இருங்கள். முதலாவது. இரண்டாவது, நம்புங்கள். இன்றைக்கு இந்த ஏழை கைம்பெண்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நம்பிக்கை. வேற எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. முதலில் ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள். அந்த கொடுப்பில் நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள் என்றால் கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கையில் கொடுங்கள். என்ன நேர்ந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், குருத்துவ துறவர வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வீட்டிலே இருக்கிற, சமூகத்தில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற உலகப்படியான வாழ்க்கையாக இருக்கலாம், இறை நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். மூன்றாவது, முக்கியமானது, தியாகம். எதை கொடுத்தாலும் அதை தியாக சிந்தையோடு கொடுங்கள். கடமைக்காக கொடுப்பது அல்ல. எனவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அடிப்படையான நல்ல கிறிஸ்தவ வாழ்வு, ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தால், இறை ஆசீர்வாதம் எனக்கு வேண்டுமாக இருந்தால் கொடுங்கள், ஷேரிங். தியாகம் செய்யுங்கள், சாக்ரிஃபைஸ். நம்புங்கள், ட்ரஸ்ட் இன் த லார்ட். இதை மூன்றையும் வாழ்க்கையிலே செய்யுங்கள். நிச்சயமாய் ஒரு குருவாக நான் மட்டுமல்ல, பொதுநிலையாராகிய நீங்களும் தான் விசுவாச பயணத்தில் இதுதான் நமக்கு தேவை. இதைத்தான் இன்றைக்கு அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அந்த கலாச்சாரம் அழிந்து போகிறது. சிறு பராயத்திலே நாம் கற்றுக்கொண்ட படிப்பினைகள் வீட்டில் இருக்கிற பொழுது வறியவர்கள், உதவி கட்டு வீட்டுக்கு வருகிறவர்கள் இருந்தால், தாய் தந்தையர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் சந்தோஷத்தோடு பிள்ளையினுடைய கையிலே ஒரு காசு பணத்தை கொடுத்து அனுப்புவார்கள். தாத்தா வந்திருக்கிறார், ஆட்சி வந்திருக்கிறார், இதை கொண்டு போய் கொடு என்று. ஏன் தெரியுமா? பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். சிறு பிள்ளைகளுடைய கையிலே கொண்டு போய் அந்த ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது அவர்கள் அதை வாங்கிவிட்டு அந்த பிள்ளையினுடைய தலையிலே கை வைத்து ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். இன்றைக்கு அந்த கலாச்சாரம் இல்லை. எனவே வளருகிற சந்ததி, வளர்ந்திருக்கிற சந்ததி, நானும் நீங்களும் ஆண்டவரிடம் எங்களை அர்ப்பணித்து ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வை வாழுவதற்கு ஆண்டவரிடம் இந்த மூன்று புண்ணியங்களையும் கேட்போம். எப்போதாவது என்னால் முடிந்ததை ஏதாவது அடுத்தவருக்கு நான் பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னால் முடிந்த அளவு எப்பொழுதும் நான் வாழுகிற சமூகத்துக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, திருச்சபைக்காக நான் தியாகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் தாண்டி கடவுள் பற்றும் கடவுள் நம்பிக்கையும் எனக்கு இருந்தால் நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குரியவன். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கையை எடுத்து சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல.
தந்தையோடு ஒரே பொருளானவர், இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்ச பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு நம் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். வரவிருக்கும் நீதிபதியாக இயேசுவே, திரு அவையை வழிநடத்தும் திருநிலையினர், இருபால் துறவிகள் அனைவரும் உமது மதிப்பீடுகளின்படி அன்பு, பகிர்வு, இரக்கம், எளிமை ஆகியவற்றிற்கு தொடர்ந்து சான்று பகிர்ந்திட அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப கவலையில் மூழ்கி நம்பிக்கை இழக்காமல் தன்னிடம் இல்லாத போதும் எலியாவிற்கு உண்பதற்கு கொடுத்த ஏழை கைப்பெண்ணை போல உமது வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதற்கு எங்களுக்கு மன உறுதியை தரும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மற்றவர்களை மதித்து வாழ மன்றாடுவோம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பாராமல் அவரவர் நிலையை உணர்ந்து மதிக்கக்கூடிய பக்குவத்தை தரும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு எங்களுக்காக மன்றாடுவோம். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே எனும் பாடல் வரிகளுக்கு ஏற்ப மக்களிடையே உறவை வளர்க்கவும் இறை வார்த்தையின்படி வாழவும் பகிர்ந்து வாழவும் இவ்வன்பிய ஆண்டில் அன்பியங்கள் அனைவரும் முழுமையாக ஈடுபாடு கொண்டு வாழ ஆர்வத்தை தரும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிரம் தாழ்த்தினம் சொந்த தேவைகளுக்காகவும் ஆண்டவர் பாதம் ஜெபிப்போம். இரக்கமுள்ளவரே, நம்பிக்கையோடும் பாதத்தில் வைத்த எல்லா ஜெபங்களையும் உம் திருவிழப்படியே எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அளித்தேன், திராட்சை ரசம் அளித்தேன், உழைப்பளித்தேன், அதன் பலன் அளித்தேன், மலர் அளித்தேன், தீப ஒளி அளித்தேன், மணம் அளிக்கும் தூப புகை அளித்தேன், ஏழை கைம்பெண் காணிக்கையாய் நீ ஏற்றிடுவாய் என் இறைவா. காணிக்கை தரவே வருகின்றேன், கனியமுதை கரமேந்தி வந்தேன், உள்ளதை அனைத்தையும் உமக்களித்தேன், உன்னத நீயம்மை ஏற்றிடுவாய். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தந்தை கேட்டதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் பற்றன்புடன் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையினாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே நாங்கள் வானதுதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரணும் அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் தூய ஆவியினால் ஒன்று சேர்க்கப்பட்டு எப்போதும் பகிர்விலும் இறை நம்பிக்கையிலும் ஒருத்தல்களிலும் ஓங்கி வளர அந்த தூய ஆவியின் துணை கிடைக்கும் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இமானுவல் ஆண்டகை, இனி ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இறை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை மறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் ஆகியவருடன் தங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை அல்ல, உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். Peace be with you.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். பகிர்ந்து வாழ, தியாகம் செய்து வாழ, இறை நம்பிக்கையில் வாழ எங்களை அழைக்கும் இயேசு. இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்துள் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் வாழ்வில் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லெண்ணெயாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லெண்ணெயாய் அருகிருப்பாய். அன்புயிரும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பாய். உன்னென்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பாய். நீ என்றும் அழைத்திருப்பாய். நன்றி கூறி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையினாலே ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உமது ஆவியாரின் பொழிவினாலே நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். இறை இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.